வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் நம்ம பார்த்தோம்னா, பயங்கர ஒரு கரெக்ஷன்ல இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஐடி செக்டர சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே 10% வரைக்கும் டவுன்ஃபால் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஐடி செக்டர சுத்தி? ஏஐ ஏஐ பத்தி பயம். ஏஐ இந்த செக்டரை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அண்ட் இது கொஞ்சம் காலமாகவே இது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி ஆரம்பிச்சதுலேருந்தே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஏஐ, அப்புறம் பப்ளிசிட்டி, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கிளாடு, ஆந்த்ரோபிக்கு இவங்கெல்லாம் ஏஐ என்ன பண்ணுறதுன்னா, ஏஐ நம்மலாம் பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லாருமே ஏஐ பயன்படுத்துகிறோம். அதனால் எந்த அளவுக்கு ஒரு ஆளால் வேலை பண்ண முடியுமோ அது இது இந்த மெஷின் லேர்னிங் மூலமாக உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சீக்கிரமாக மெஷினால் அது ரெப்படேட்டிவ் டாஸ்க்கு எது நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணுமோ அந்த மாதிரி வேலையெல்லாம் டக்குன்னு மெஷின் பண்ணிடும். ரைட்டா? ஸோ இந்த ஏஐயோட பவர் அது நம்மளாம் அறிஞ்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ரோபோட் அந்த சித்திங்கிற ரோபோட் ஒரு டெலிஃபோன் டைரக்டரியை கொடுக்கும் உங்ககிட்ட. அது ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ளிப் பண்ணும், பூரா கம்ப்ளீட் டெலிஃபோன் டைரக்டரியை மனசில் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஏஐயோட பவர் இந்த மாதிரி. ஸோ இது ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு 1.5 வருஷமாகவே இந்த ஏஐ வளர வளர இந்த ஐடியில் நிறைய லேபர் ஓரியன்டட் ஒர்க் தானே பண்ணுறாங்க. இப்போது ஒரு கால் சென்டரில் ஆரம்பித்து உங்களுக்கு கன்சல்டிங் ஒர்க் பண்ணுறது எது பண்ணாலும் நிறைய ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி கம்பெனியில் போய் அவங்க சிஸ்டம்ஸை போய் இது பண்ணுறதுக்குன்னு ஆள்படை. இப்போ இந்த ஆள்படைங்கிற வேலையில் தான் ஏஐ இது ஆரம்பித்தது அஃப்கோர்ஸ் அமெரிக்காவில். பட் சைனா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏஐயில் சைனா ரொம்ப முன்னாடி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா சைனாவில் அவங்க பாப்புலேஷனுக்கு வயசாகிட்டு இருக்கு. ஃபேமிலி பிளானிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் மூலமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணால அவங்களோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் குறைஞ்சுன்னே போச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மிஷின்ஸை யூஸ் பண்ண கொடுத்து இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயில் சைனா ரொம்ப பயங்கரமாக முன்னிருந்து அமெரிக்காவும் அதே அளவுக்கு தான். எதுக்கு சொல்கிறேன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டிலலாம் அமெரிக்கா சைனாங்கிற நாட்டிலலாம் ஒரு பாப்புலேஷன் வளராதனால அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஒரு எப்படி நம்ம இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ். இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நிறைய ஜனத்தொகை இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு முக்கியமாக தோணல. நமக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுங்கிறது தான் எண்ணம். ஸோ அமெரிக்காவும் சைனாவும் இதில் ரொம்ப முன்னே ஏறி போய் அவங்க பண்ணணுன்னே ஒரு 1.5 வருஷமாகவே ஐடியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரெஷரில் இருந்தது. ஏன்னா அல்டிமேட்டாக இவங்களை பாதிக்கும்ட்டு. பட் என்னென்னா ஒரு 3 நாள் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 6 மாதமாக கொஞ்சம் ஐடி நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் அந்த கரெக்ஷனால வேல்யூவேஷன் கொஞ்சம் ரீசனபிள் ஆச்சு. ரெண்டாவது இந்த எல்லா கம்பெனி கூட நிறைய கேஷ் இருக்குது. இவங்க இந்த ஏஐயை பயன்படுத்தி தன்னோட சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணி ஒரு ஏஐ கம்பெனி அக்வயர் பண்ணி அவங்க மாடலில் மாற்றிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் அது மாதிரி ப்ரைஸஸ்லாம் திரும்ப ஏறி இருந்தது. ஸோ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஆந்த்ரோபிக்ங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேசிவாக ஹெவி டாக்குமெண்டேஷன் இருக்கிற தொழிலெலாம் லீகல் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்டை நான் சொன்னேன் சித்தி டெலிஃபோன் டைரக்டரியை நிமிஷத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் அந்த மாதிரி மேசிவ் டாக்குமெண்ட் ப்ராசஸிங் உள்ளான ஒரு இதை மெஷின் லேர்னிங்கை செட்டப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டு கிடையாது. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஏஐலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன வித்தியாசம்னா அவங்களாம் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக அந்த கிளவுடுக்கு ஹையர் பண்ணோம் இல்லையா? அமேசான் கிளவுட் சர்வீசஸோ எந்த கிளவுடோ அதை ஹையர் பண்ணோம். ஹையர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதில் அந்த ஒரு காஸ்ட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு அது த்ரெட்டாக தெரியல. பட் ஆந்த்ரோபிக் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட கம்ப்யூட்டர்லேயே உங்கள் கம்பெனியோட கம்ப்யூட்டர்லேயே அந்த சாஃப்ட்வேர் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அதுவாகவே பண்ணிக்கும். க்ளவுட் மேலே டிபெண்ட் பண்ண வேணாம். ஸோ அப்படி ஒரு பெரிய மூவ் அவங்க பண்ணதுனால உடனே இன்னும் இந்த லீகல் ப்ரொஃபஷன் இவங்கெல்லாம் ரொம்ப ஐடி சர்வீஸை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அப்போ தான் ஒரு பயம் வந்துடுது. ஸோ இது எல்லாருமே அவங்கவுங்க பண்ணிட்டாங்கன்னா ஐடி பிஸ்னஸ்க்கு என்ன ஆகுதுன்னு ஒரு பயம் ஆந்த்ரோபிக்கோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இந்த கிளாட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரு ஆரம்பிச்சுது. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக இந்த வாட்டி நடந்தது முன்னாடி என்னென்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸை தான் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, அமெரிக்காவில் இருக்கிற ஐடி கம்பெனிலாம் இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிட்டு நாஸ்டாக்ல ஐடி ரிலேட்டட் இண்டெக்ஸ் ஏஐ ஐடி இண்டெக்ஸ்லாம் நல்லா பறந்து போயிருந்தது. நம்ம ஐடி செக்டர் தான் பின்தங்கி இருந்தது. அப்புறமா ஸ்லோவாக ரெக்கவர் ஆரம்பிச்சோம். இப்போ இந்த புதுசாக வர இது எல்லா ஐடி கம்பெனி உலகெங்குமே பாதிக்கும். ஏன்னா இந்தியன் ஐடி பட்டம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த கரெக்ஷன் நாஸ்டாக்ல ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பிச்சுட்டு
இப்போ வந்து என்னன்னா ஒரு பயம் வந்துடுது, எப்படி இவங்கலாம்? ஏன்னா இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மாடல் என்ன? மாடல் வந்து உங்க கம்பெனிக்கு வந்து ஒரு சர்வீசஸ் குடுப்போம். அதுக்கு நாங்க ஒரு 10 பேர 6 மாசத்துக்கு வேலைக்கு போடுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 பேர் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டோம்னா, அதுக்கு மாசம் மாசம் அந்த 10 பேருக்கு அந்த சம்பளத்த அங்க பில் பண்ணிடுவீங்க. ஸோ இட் இஸ் பெர் பெர்சன் பில்லிங்கா இருந்தது. பட் இந்த மாரி ஒரு த்ரெட் வரதுனால, இனிமே வந்து அந்த அளவுக்கு பீப்பிள்க்கு தேவை இருக்குமா? 2வது பிரைசிங்கும் கஸ்டமர்ஸ் வந்து சரி இந்த ப்ராஜெக்ட்ட நீ முடிச்சு குடு. நீ ஆளுத்து பட வச்சுன்னு பண்றியோ, இல்ல நீ வந்து மெஷின் வச்சு பண்றியோ எனக்கு தெரியாது. முடிச்சு குடுத்தா இந்த பணம். ஸோ அந்த மாரி ஒரு அவுட்கம் பேஸ்ட் பிரைசிங்க்கு மாடல் மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ஆகும். ஸோ அப்படி இருந்தா இவங்களோட இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி இவங்க இந்த பிசினஸ் மாடல் மாத்திப்பாங்களா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இப்போ இவங்க அத அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யாரும் நினைக்கல. பட் இந்த ஒரு சடனா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கால வந்து இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இத வச்சு. சேம் டைம் ஆந்த்ரோபிக் தவிர இன்னொரு ஏஐ கம்பெனி இருக்கு. அதுக்கு பேரு பலான்டிர்ன்னு பேரு. இந்த கண்டான்டிர் என்ன பண்ணா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், அதாவது எஸ்ஏஎஸ்ன்னு பேருங்க இதுக்கு. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்க்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஆந்த்ரோபிக் வந்து பாதிப்பு வரும். பலண்டர் என்ன பண்ணா, இந்த சாப்னு ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு கம்பெனி வந்து கம்ப்ளீட்டா பர்ச்சேசிங், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், செல்லிங் கம்ப்ளீட் வேல்யூ செயினை ஒரே சிஸ்டம்ல கேப்சர் பண்ணதா சாப் வந்து இப்போ உலகெங்கும் ஒரு நம்பர் 1 கம்பெனி. அந்த சாப்பை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஐடி கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப் கன்சல்டன்ஸ்னு ஹையர் பண்ணி அது வந்து ஒரு 2-3 வருஷம் நடக்கும் அந்த ப்ராஜெக்ட். ரைட்டா? இப்போ இந்த பலண்டர் கம்பெனி என்ன பண்றான்னா, அவன் ஒரு புதுசா ஏஐ டூல் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் சொல்றான், இந்த பல வருஷம் அவங்க எடுக்கிறத நான் வந்து பல வாரத்துல முடிச்சு கொடுத்துடுறேன். அப்படியே ஒரு பூங்கம் தூக்கி போட்டான் குண்டை. ஸோ அது பார்த்தோன்னே உடனே அந்த பிஸ்னஸுக்கும் பயங்கரமா ஒரு பாதிப்பு. ஏன்னா 2-3 வருஷம் பண்ற ப்ராஜெக்டை 3-4 5-6 வாரத்துல பண்றேன் என்னன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு எம்ப்ளாயும் தேவை, இது தேவையில்லை. ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் வர பட்சத்துல ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி அடாப்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ரைட்டா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்தியன் ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து உங்களோட டயப் போட்டு ஐஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருக்காங்க. பட் உலகில் என்ன பயம்னா, இது இந்தியா பத்தி இல்லை. டோட்டல் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே அவங்க பில்லிங் மாடல் எல்லாம் மாத்தினாங்கன்னா, அப்போ இந்த அளவுக்கு அவங்க மாடலே சேஞ்ச் பண்ணணும். இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு புதுசாக ஹையர் பண்றது இந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சு அதுக்கு ரெடியா இருக்கிற ஆளுங்களை மாத்தி ஒரு டிரான்சிஷன் டைம் ஆகும். ஸோ அந்த பயத்துல தான் இந்த ஒரு பயங்கரமான ஒரு கரெக்ஷன் ஆரம்பிச்சது. இதுக்கு இன்னொரு வத்தி வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ கம்பெனிஸ்னா நாஸ்டாக்ல தான் ஆரம்பிச்சது இந்த டெக். இது ஏஐ கம்பெனிஸ்லேயே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கம்பெனியும் ஏஐல நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியறது ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் மாற்ற போகுதுன்னு. ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கனாபினா $200-300 பில்லியன் ஏஐல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிச்சு அந்த ஏஐ ஜென்ரேஷனுக்காக இது பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ சடனா அதை பத்தி ஒரு டவுட் வந்துடுது. இவ்வளோ பணம் கேபெக்ஸ் செலவழிச்சா அதுக்குள்ள ரிட்டர்ன் கிடைக்குமா? இவங்கெல்லாம் கனபினா செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபுல் டெக் நாஸ்டாக் வந்து பயங்கரமா கரெக்ஷன்ல போய் இறங்கிடுது. அதோட ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இந்தியாவில் வந்து இந்த ஐடி கம்பெனிஸை பாதிச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ வந்து இந்த கரெக்ஷன் ஆனது வந்து ஏன்னா அவங்க வந்து இந்த அடுத்த குவார்ட்டரோ அதுக்கு 2வது குவார்ட்டரோ 3வது குவார்ட்டர்ல அவங்க அர்னிங்ஸ்ல ஒன்றும் மாற்றம் ஆக போறதில்ல. பட் லாங் டேர்ம் அவங்க பிசினஸ் மாடலுக்கே ஒரு சேலஞ்ச் வந்ததுனால அதை கரெக்டா அசஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். அந்த அசஸ் பண்ணி எப்படி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, என்னெல்லாம் பிளான்ஸ், அப்போ எந்த கம்பெனி அதுக்கு ஃபாஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணும், எது ஸ்லோவா பண்ணும், அந்த ஃபாஸ்டா அட்ஜஸ்ட் கம்பெனி எல்லா பிசினஸ் தூக்கிட்டு போயிடுமா? ஸோ கம்ப்ளீட்டா இப்போ வந்து எல்லா ஐடி கம்பெனியும் வந்து வெளியில வந்து அவங்க சொல்லணும் வெளிப்படையா, இந்த மாதிரி நாங்க ஏஐ இப்படி யூஸ் பண்ண போறோம், இப்படி எல்லாம் மாடல் மாத்த போறோம் அப்படிலாம். ஆனா இன்னும் அதெல்லாம் யாரும் வெளியே வரல. ஏன்னா இப்பதான் அர்னிங் சீசன் முடிஞ்சது. ஆஸ் இட் இஸ் அர்னிங் சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியோட அர்னிங்ஸ் ஓஹோன்னு இல்லை. ஏன்னா இந்த லேபர் கோடுன்னு புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, பிஎஃப் கிராச்சுவிட்டி, அதோட செலவுலாம் கண்ணாமண்ணா ஏறிடுது ஐடி கம்பெனிக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இந்த குவார்ட்டரில் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் இருக்கிற ஐடி அர்னிங்ஸும் கம்மியாக வந்தது. ஸோ அதுவே ஒரு மாதிரி எல்லாருக்கும் என்னோட ஐடி இந்த மாதிரி ப்ளஸ் அவங்க கைடன்ஸ் இந்த ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸில் வர அர்னிங்ஸும் எப்படி இருக்குன்னு சொன்னால் 3% 4% தான் அப்படின்னு ரொம்ப ஹையாக ஒன்றும் சொல்லலை. ஸோ ஆஸ் இட் இஸ் அவங்க சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி இது. ப்ளஸ் ஏஐ வந்து இது ஏதோ ஒரு 1 or 2 ஒரு கோஃபோர்ஸ்னு ஒரு கம்பெனி இன்னொரு ஏஐ கம்பெனி வாங்கினாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெராடிக்காக தான் இருக்கிறத தவிர. ஸோ இப்போ இனிமேல் பட்டு இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஐடி கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லாம்
கிளியரா ஒரு பிளான் வச்சு, சரி இந்த மாதிரி த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட்னா நாங்க இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்? நீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிய வாங்கி அத அப்சார்ப் பண்ணி உங்க மாடல் மாத்த போறீங்களா? ஏன்னா பணம் நெறைய இருக்கு. கேஷ் பேலன்ஸ் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் கூட பயங்கரமா இருக்கு. என்ன பண்றாங்க? பைபேக் பண்றாங்க ஷேர. அந்த கேஷ யூஸ் பண்ணி. அது பண்றதுக்கு பதிலா அவங்க போய் வேற ஒரு கம்பெனி நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏஐ ரெடி ஆகுறோம் அப்படின்னு ஒரு யாராவது பெரிய ஒரு கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நெறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு இந்த கிளாரிட்டி இல்ல. இந்த ஏஐ த்ரெட் மட்டும் தான் தெரியும் தவிர, அந்த த்ரெட்டை எப்படி கவுண்டர் பண்ண போறா? அப்படிங்கிற ஒரு கிளியரா ஆன்சர் யாருமே இன்னும் குடுக்கல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எஃப்ஐஎஸ் வந்து அங்க ஐடி ஷேர விக்கிறாங்கன்னா, நேச்சுரலா அவங்க இந்தியாலயும் ஐடி ஷேர விக்கணும். இப்ப அவங்க கொஞ்ச நாளாவே வித்துன்னு இருக்காங்க. ஆனா என்னன்னா, இத்தன நாளா டிஐஎஸ் ஏன்னா இத்தன நாளா யுஎஸ் ட்ரேட் டீலும் சைன் ஆகல. யூரோப்பியன் ட்ரேடும் சைன் ஆகல. 50% நம்ம மேல டாரிஃப் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் 1 மாசத்துக்கு முன்னாடி மேட்டர சொல்றேன். ஸோ அப்போ வந்து இவங்க என்னன்னா, சரி அவங்க வித்த ஐடி கம்பெனி எல்லாம் இவங்க வாங்கியிருந்தாங்க ஒரு சேஃப்டியா. ஏன்னா டொமஸ்டிக்ல எங்க போடுறதுன்னு கிளாரிட்டி இல்ல. ட்ரேட் டீல் சைன் ஆக போறதா இல்லையா? எப்படி என்ன ஆக போறது? பட்ஜெட் வேற டியூ, எர்னிங் சீசனும் வரல. ஸோ இவங்கெல்லாம் டிஐஐஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இல்லையா? அது மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இவங்கெல்லாம் அந்த ஐடி கம்பெனி இவங்க வித்ததை இவங்க வாங்கினதுனால தான் இந்த 6 மாசம், இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசம் ரிட்டர்ன், 6 மாசம் ரிட்டர்ன் நல்லா இருந்தது. காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லாம் அந்த ஷேரை வாங்கிட்டு அது ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணதால அந்த ஐடி இண்டெக்ஸ் நல்ல ரிட்டர்ன் காமிச்சது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் ஏர்னிங் சீசன் அவ்வளோ சரியில்லை. 2வது மற்ற ஏர்னிங் சீசனோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சுடுது. ஸோ சில கைடன்ஸ் செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல கைடன்ஸ் கொடுத்தா அது கொஞ்சம் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காலையும் சரி இந்தியாலையும் சரி, அமெரிக்காலையும் இப்போ இந்த லேபர் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. ஜாப்ஸ் வந்து ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இறங்கணும்னு எதிர்பார்க்க அதாவது இறங்கலை. ஸோ யூஎஸ் எக்கானமியோட க்ரோத் நல்லாவே தெரியுது. ஸோ எஃப்ஐஎஸ் அமெரிக்கன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி டெக்லேருந்து கொஞ்சம் இந்த மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு வந்து பணத்தை அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அலோகேஷன் நேச்சுரலாக இந்தியாவிலேருந்தும் அந்த ஐடியிலேருந்து வெளில போவார் ஒன்று. பட் இந்தியாவில் என்ன ஆச்சுன்னா, இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களாமே வந்து இந்த வாட்டி வந்து எஃப்ஐஎஸ் வந்து விற்கச்சு. அதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு? இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல், இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல், பட்ஜெட். இது 3ம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாக எக்கானமிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நடந்துருது. இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீலும் சரி, பட்ஜெட்டில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் சரி, இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோ, மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டர்ஸ், பேங்கிங், டொமஸ்டிக் ஓரியன்டட் செக்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அவுட்லுக் பெட்டராக இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் டீல் வந்ததுனால டிஐஎஸ் கூட அதை வாங்க விரும்பினாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா, அவங்க பொதுவாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ என்னவோ வர பணத்தில் ஒரு 94, 95% மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கிடுவாங்க. ஒரு 4-5%, 5-6% தான் கேஷ் கையில் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க மனது மாறினதுனால இந்த ட்ரேட் டீல், பட்ஜெட் எல்லாம் வந்துட்டு இப்போ டொமஸ்டிக் எக்கனாமியோட அவுட்லுக் நல்லா இருக்கு. அந்த ஷேரை வாங்குறதுக்கா இவங்களுக்கு ஏதாவது விற்கணும் இல்லையா? ஸோ இவங்களும் ஐடியை விற்க ஆரம்பிச்சாங்க. விற்க மட்டும் ஆரம்பிக்கல, எஃப்ஐஎஸ் வந்து விற்கும் போது இவங்க அதை வாங்குறதுக்கும் தயாராக இல்லை. ஸோ டிஐஎஸும் வாங்காமல் இருந்தாங்க, டிஐஎஸும் கொஞ்சம் விற்றாங்க, அண்ட் எஃப்ஐஐஸ் விற்கிறதையும் இவங்க வாங்கலைன்னால அதனால தான் இந்த கனாமினான ஐடி இண்டெக்ஸ் 2 நாளில் பயங்கரமாக விழுந்துருச்சு. ரைட்? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் இதுக்கு மெயினாக காரணம். ஃபாரினாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும். அது இதுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சோல்டு இந்த ஃபாலில் அதிகமாக இருந்தது. நார்மலாக என்னன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மியாக இருந்து நிறைய பேர் வந்து வாங்கல, கொஞ்சம் ஷேர் தான் அது வித்தான்னா அதனாலே விலை இறங்கும், அது வேற விஷயம். இப்போ அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான ஷேர் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் தான் சொல்லணும். ஸோ கிளியராக எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐ ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் ஐடி பற்றி அவங்க பிஸ்னஸ் மாடல் பற்றியே ஒரு அன்சர்டன்டி வந்திருக்கு. அதுக்கு உண்டான பதில் இன்னும் ஐடி கம்பெனிஸ்லேருந்து எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறோம், என்ன இந்த த்ரெட்டு அப்படின்னு கிளியர் கட்டாக வரல. ஸோ அது வர வரைக்கும் இப்போ எங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் செக்டர், கன்சம்ஷன் செக்டர் அதெல்லாம் இருக்குன்னா அதில் பணம் போடலாமே. நான் இப்போ இதில் இப்போதைக்கு எங்கே போடணும்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் இந்த ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த விழுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வேல்யூ ஜோன் கிட்ட வந்திருக்கு. வேல்யூ ஜோன் கிட்ட வந்து வாங்கலாமா அடுத்த கேள்வி வரும். ரைட்? பட் இன்னமும் விழலாமே. ஸோ இன்னும் வேல்யூ ஜோனில் போகலாம் இல்லையா? ஸோ அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கிளாரிட்டி எல்லாம் இல்லை. இப்போ சத்திக்கு இந்த நியூஸ் பயத்தில் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க. அப்போ சிறிய இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த நேரத்தில் போய் வாங்குறது ரொம்ப ஆபத்தான நிலைமை. ரைட்டா? ஒரு நேரம் வரும்,
ரொம்ப கரெக்ஷன் ஆன அப்புறம் கொஞ்சம் வேல்யூ ஜோன். ஏன்னா அவங்களோட கரண்ட் ஏர்னிங் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறும் இல்லை. நல்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஏர்னிங்ஸ் வரும். எஸ், அது எதிர்பார்வைக்கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஒத்துக்கிறோம். பட் இந்த விலை இறங்கிட்டுனா அந்த ஏர்னிங்ஸே ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஆனால் அது என்னைக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னு இன்னைக்கு உட்காந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த தகவல் வந்து அந்த ஒரு நர்வஸாக பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் இன்னும் அது வேல்யூ பார்க்காம விற்கிறாங்க. ஸோ இப்போ சதிக்கு அதுதான் சமரி ஆஃப் த நீ ஜர்க் ஒரு ரியாக்ஷன். பட் அதுக்காக இந்த ரியாக்ஷனால உடனே போய் ஐடியை வாங்கு அப்படின்னு நான் வந்து அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதோட மேட்டர் பிளே அவுட் ஆகட்டும். இன்னமும் எஃப்ஐஎஸ் எவ்வளோ நாளைக்கு விற்கிறாங்க, டிஐஎஸ் எவ்வளோ நாளைக்கு அதை வாங்காமல் இங்கே விற்கிறத வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அது ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் லுக் எடுத்து. இந்த டைம்ல ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஐடி வாங்குறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே ஒரு கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா பையிங் இந்த டிப் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடியில் நடக்கிற கரெக்ஷனை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ண முடியாதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ 12 ரூபாவில் விற்றுருந்தது, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு, 20% இறங்கி வச்சுருங்க. இப்போ அந்த 10 ரூபாலேருந்து அது திரும்ப 12 ரூபா போகுவான்னு கேட்டிங்கன்னா டெஃபரெண்டாக போகும். ஆனால் அந்த 12 ரூபா போகிறதுக்கு முன்னாடி அது 8 ரூபா 6 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 12 ரூபாய்க்கு ஒரு நாள் போகும். ஸோ அந்த 20% ரிட்டர்ன் உங்களுக்கு 1 இயரில் கூட கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இன்னைக்கு வாங்கலாம், கரெக்டா? ஆனால் நடுவில் அந்த 10 8 ஆகி 8 6 ஆகுனா உங்களுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கா, உங்களுக்கு அந்த ஒரு ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்கா, அது நீங்க தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்கிறவங்க எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஓவர் கரெக்ஷன். பட் அந்த ஓவர் கரெக்ஷன் இன்னமும் ஓவர் கரெக்ஷனாக கூட ஆக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அப்படி ஒரு தில் இருந்து உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்குங்க. பட் பி ப்ரிப்பேர்ட் தட் இன்னமும் உங்க போட்ட கேபிட்டல் இன்னமும் விலை ஈரோடாகும், இன்னும் கீழே வரலாம். அப்போ என்ன பண்ண போறீங்க? ஆவரேஜ் பண்ணுவீங்களா? இந்த 10 ரூபாயில் வாங்கினது சரி 8லையும் வாங்குவீங்க 6லையும் வாங்குவீங்களா? அந்த வரைக்கும் தைரியம் இருக்கா உங்களுக்கு? எஸ். அப்படின்னா நீங்க லாங் டேர்ம் வெயிட் பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் வந்துடும். ஏன்னா இந்த இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனிஸ், பல டிகேட்ஸாக வந்து உலகத்தில் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. இதனால தான் நான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே புலிஷாக இருந்தேன் ஐடியில். ஏன்னா டெஃபினட்டாக இவங்கெல்லாம் கேஷ் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, நல்ல இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் இவங்க டெஃபினட்டாக அது வந்து அட்வான்டேஜ் எடுத்து ஒரு மர்ஜர் அக்விசிஷன் இன்ஆர்கானிக்காக கம்பெனி வாங்கி முன்னிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இன்னைக்கு என்னன்னா அந்த மார்க்கெட் அந்த ரியாக்ஷன்னால அதை போட்டு தாக்குறது இல்லையா? இப்போ இன்னமும் அந்த தாக்குதல் முடிஞ்சுதா இல்லையான்னு நீங்களும் நானும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் பல எஃப்ஐஐஸ் பல நாட்டிலேருந்து ஒருத்தராக டெசிஷன் எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு பாசிவ் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அங்கே ஃபண்ட் மேனேஜருக்கு வேலை கிடையாது. இந்த பாசிவ் ஃபண்டில் என்னன்னா, அவங்க அந்த இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ஷேர் குறைஞ்சி வச்சுருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது வித்தே ஆகணும். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிடுவாங்க, இந்த ரேஷியோ தான் அது போடணும். ஸோ அந்த மாதிரி செல்லிங்கும் நடக்கிறது, ரைட்டா? ஸோ இப்போ அந்த அந்த ப்ரைஸ் பேரியரை ப்ரீச் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் செல்லிங் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இது சொல்கிறது கஷ்டம். அண்ட் டிஐஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. இது இந்த கம்பெனி இந்த விலையில் நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க கூட ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து என்னென்னா, உங்களோட ரிஸ்க் கேபிட்டல் பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுங்க. உங்களோட எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுங்க. ஒரு 1 or 2 years உங்களுக்கு வெயிட் பண்ணுற சக்தி இருந்து உங்களுக்கு இன்னைக்கு வாங்குற விலையோட நாளைக்கு இறங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற இது இருந்ததுன்னா, தைரியம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்னிலேருந்து வாங்கலாம். அண்ட் பை ஆன் டிப்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டிப்பாக வாங்கிட்டே போகலாம். பட் அதை பற்றி நடுவில் வந்து கவலைப்பட்டு எல்லாம் சேர்த்து மட்டும் திருப்பி லாஸ்ட்டில் போய் வித்துறக்கூடாது. அப்புறம் ஏன் பண்ணேன்னு ஆகிடும், ரைட்டா? ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால என்னை பொறுத்த மட்டும் இது வந்து 2 நாள் தான் ஆச்சு. அந்த 2 நாள் ட்ராப்பும் இன்னைக்கு 3 மாதம் ரிட்டர்னை அழிச்சிடுச்சு. ஸோ அது வேற விஷயம். பட் 3 மாசமா விழுந்தது இல்லை ஐடி. இந்த 2 நாள் ட்ராப்னால ஒரு 3 மாதம் ரிட்டர்ன் உங்களுக்கு பேடாக தெரியுது, ரைட்டா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வீக்கெண்டில் யோசிப்பாங்க. அவங்களும் எஃப்ஐஎஸ் யோசிச்சு கொஞ்சம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஎஸ்னால் இப்போ எல்லாரும் இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இந்த மாதிரி கம்பெனிகிட்ட பேசுவாங்க. பேசிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்திருக்கு, ஆந்த்ரோபிக்னு ஒரு த்ரெட் வந்திருக்கு, பலான்டியர்னு ஒரு த்ரெட் வந்திருக்கு, என்ன பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, என்ன உங்கள் அபிப்பிராயத்தில் ஆகும். அப்புறம் அவங்கள்ட்டேருந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கஸ்டமர் கம்பெனி, அவங்கள்ட்ட கூட போய் பேசுவாங்க இந்த எஃப்ஐஎஸ். ஏன்பா இந்த மாதிரி ஆந்த்ரோபிக்னு ஒன்று வந்திருக்கு, அதே சமயத்தில் உங்களுக்கு இந்தியன் கம்பெனிலேருந்து சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க,
என்ன விதத்தில் பார்க்குறீங்கன்னு 2 பேர்ட்டையும் ஒரு வீக்கெண்டில் உட்காந்து கண்டினியூஸாக அவங்க இதை பற்றி தான் பேசிட்டு மண்டே டியூஸ்டேல ஒரு கிளாரிட்டி வரும். சரி, இது வெறும் ஒரு புயல் மாதிரி வந்துட்டு போகிற கேஸா இல்லை இது நிஜமாவே பயங்கரமாக பாதிக்க போகிறதா, ஸோ அப்படின்னா இந்த வேல்யூவேஷனை ரீசெட் ஆக போகிறதா அப்படின்னு இன்னும் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்தாலே பெட்டர். இன்னைக்கு இந்த இருக்கிற நிலைமையில இது முடிஞ்சுதா, இந்த புயல் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்றது கஷ்டம். முடியலாம், திடீர்னு மண்டே பவுன்ஸ் பேக்கும் ஆகலாம். ஏன்னா கிளாரிட்டி அந்த வீக்கெண்டில் வந்துடுச்சுன்னா இதே ஃபயர்ஸ் திரும்பி வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் பொறுத்துக்கலாம், அதான் என்னோட அட்வைஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி சப்போர்ட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் குளோபலி 30% வரைக்கும் இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்தியாலையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராக இருந்துட்டு இருக்கு. ஸோ இன் வர்ஸ்ட் கேஸ் இதில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டாக இருக்கும் சார்? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இம்பாக்ட் இருக்கும். நம்ம ஐடியில் எவ்வளோ பேர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து லே ஆஃப் ஆகிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் வீடு ஹவுசிங் லோன் வாங்கி இஎம்ஐ வச்சுருக்காங்க, கார் வாங்கி இஎம்ஐ வச்சுருக்காங்க. எப்படி அதெல்லாம் மீட் பண்ண போகிறாங்க? திரும்ப எங்கே வேலை? அவங்க போய் அவங்கள ரீட்ரெயின் பண்ணிக்கணும், ஏஐ கோர்சஸ் பண்ணி அதில் நான் ரெடின்னு காமிக்கணும். ஸோ அதனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் ஏற்கனவே எம்ப்ளாய்டு ஆனவங்களுக்கு டெஃபினட்டாக லே ஆஃப்ஸ், இப்போ டிசிஎஸ்ஸே லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேர் லே ஆஃப் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதனால இது நிஜமாக இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது தான் லே ஆஃப்ஸ் ஏறும். ஸோ அதனால டெஃபினட்டாக உங்களுக்கு இந்தியாவில் வந்து பேங்க் கொடுக்குற லோனுக்கெல்லாம் ரீபேமெண்ட் டிஃபால்ட் ஆகுமா இல்லையாங்கிற கேள்வி வரும். கன்சம்ஷன் ஃப்ரெஷ்ஷாக வளருமா இல்லையாங்கிற கேள்வி வரும். அது எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் நியூவாக இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு நான் அப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அந்த அளவுக்கு வேலை வராது இந்த ஏஐனால இப்போது. ஆனால் ஏஐனால ஏஐ டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஸோ அதுக்கெல்லாம் இவங்க தனக்கு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த எஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ படிக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் படித்து அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி இன்டர்வியூவில் போய் நான் இதெல்லாம் பண்ண ரெடினா அந்த மாதிரி இதில் ஹையரிங் ஆக்சுவலாக ஏறும் ஏஐ ரிலேட்டடில். பட் அந்த அமௌண்ட் ஆஃப் ஹையரிங் வில் நாட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் நீடட். ஆனால் பீப்புள் பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ சர்வீஸ்க்காக ஒரு 100 பேர் வேணும்னா ஏஐ மாதிரி வேலைக்கு 20 பேர் இருந்தால் போதும். ஸோ டெஃபினட்டாக ஐடி வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக எம்ப்ளாயர், எப்படியாவது நான் காலேஜ்லேருந்து பாஸ் ஆகிட்டா எனக்கு ஐடியில் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற நிலைமையில மாற்றம் வரும். அதனால எல்லாரும் இப்போ ஆனால் இன்னைக்கு என்னன்னா என்ன இன்ஜினியரிங் கிடைச்சாலும் ஐடியில் தான் வேலை பண்ணணும். கெமிக்கல் இன்ஜினியரிங் சரி, மெக்கானிக்கலாக சரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஐடியில் தான் வேலை பண்ணணும். பட் மெக்கானிக் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் வேலையில் போய் சேருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டே அடுத்த 2-3 வருஷத்தில் மாறப்போகுது. ஸோ அது ஒரு இம்பேக்ட் எக்கனாமிக் டெஃபினட்டாக அதுவும் தெரியும், ரைட்டா? மூணாவது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் சொல்லுவேன், இந்த நான் சொன்ன எஃபெக்ட்ஸ் தவிர இந்த ட்ரேட் டீலு ப்ளஸ் நல்ல பட்ஜெட்டு 2 ட்ரேட் டீல் நடந்திருக்கு. அதோட இம்பேக்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ செக்டர் அந்த செக்டர்லாம் நல்லா மேனுஃபேக்சரிங்க்கு பூஸ்ட் கிடைக்கிறது தெரியுது. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஐடியோட பயம்னால மார்க்கெட்டில் நிறைய செக்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பை ஆன் டிப்ஸ்ன்னு சொன்னீங்களே, ஐடி சம்பந்தம் இல்லாமல் டொமஸ்டிக் எக்கானமி மேனுஃபேக்சரிங், ஏன்னா இந்த ட்ரேட் டீலை நம்ம பயன்படுத்துறதுக்கு நாட்டில் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி இதில் வேலை வாய்ப்பும் ஏறும், அவங்க சேலரிஸும் ஏறும், இன்கமும் ஏறும். அதனால வந்து கன்சம்ஷன் ஏறும், நிறைய பிளான்ட்ஸு ஃபேக்ட்ரிஸும் செட்டப் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும், அதுவும் ஏறும். ஸோ ஓவராலாக நம்ம எக்கனாமிக்கு ஐடினால பாதிப்பு வருது. நான் சொன்னபடி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த லோன்ஸில் அவங்க டிஃபால்ட் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ, இல்லைன்னா கன்சம்ஷனில் கொஞ்சம் பாதிப்பு வரலாமே தவிர மற்றபடி எக்கனாமியில் வந்து அவுட்லுக் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கரெக்ஷன் வெறும் ஐடியில் மட்டும் இல்லை இல்லையா, ஓவரால் மார்க்கெட்டே ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ மற்ற செக்டர்ஸ்ல எல்லாம் கரெக்ட் ஆனதுனால ஒரு டைவர்சிஃபைடாக நீங்கள் மார்க்கெட்டில் பை ஆன் டிப்ஸில் அதர் தேன் ஐடி செக்டருக்கு இப்போ வாங்கலாம். ஐடி இண்டஸ்ட்ரியை சுற்றி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் அதை எப்படி அணுகணும், அதில் என்ன விஷயத்தெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.